ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிஐ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டும் உருளைக்கிழங்கு 65 தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா கண் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பருப்பு கூட்டு பண்ணுறதுக்கு 100 கிராம் சிறுபருப்பை சுத்தம் பண்ணிவிட்டு பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து அடுப்பில் வேக வச்சுருக்கேன். 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா குழைவாக வெந்துருச்சு பாருங்கள். ஒரு கொதி வரவுமே அடுப்பை கம்மி பண்ணிடுங்க, இல்லைன்னா பருப்பு பொங்கி தண்ணியெல்லாம் வெளியே கொட்டிடும். அடுப்பை கம்மி பண்ணி வச்சு தான் பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கேன். பருப்பு ரெடி ஆயிடுச்சு. கூட்டு பண்ணிடலாம். கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் ஜீரகம், மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ஒன்றா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடலாம். கூடவே ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து தக்காளியும் பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடலாம். தக்காளியை வதக்கியாச்சு. ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிடலாம். கீரையை வதக்குனதுக்கப்புறம் கீரை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு கீரையை வேக வச்சிடலாம். கீரை வேக ரொம்ப நேரம் ஆகாது, 5 நிமிஷம் வெந்தாலே போதும். ரொம்ப நேரம் வெந்ததுன்னா கீரையோட டேஸ்ட்டே மாறிடும். கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. கீரை நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சுட்டு கீரையோட சேர்த்துடலாம். பருப்பு வேக வச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டாச்சு. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீரையை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கீரையை சாப்பாட்டில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆறும்போது நமக்கு இன்னும் கெட்டியாகும். கீரை ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சுவையான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி. உருளைக்கிழங்கு 65 எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். 300 கிராம் உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சிப்பில் எனக்கு கரெக்டாக இருந்தது, அதனால் நான் இதை வச்சுருக்கேன். நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறதில்ல, இந்த சிப்பில் மேலே வச்சு தான் மூடி போட்டு வேக விட போகிறோம். கட் பண்ண உருளைக்கிழங்க மேலே வச்சிடலாம். கிழங்கு நல்லா வேக வேண்டாம், பாதி அளவு வந்தாலே போதும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க தான் போகிறோம். கிழங்க ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். கிழங்கு இந்த அளவுக்கு வெந்தால் கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிழங்கு எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மசாலா போட்டு கலந்து எடுத்துடலாம். கிழங்கு ஆறட்டும், மசாலா கலந்து எடுத்துடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. தயிர் 1 ஸ்பூன், வத்தல் பொடி நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. கலருக்காண்டி கொஞ்சமாக பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம். இந்த பதத்தில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். மசாலா கலந்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆற வச்சுருந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம்.
மசாலா சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை பொரித்து எடுத்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே கரண்டியை போட்டு கிளறக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று போல் நல்லா பொரிஞ்சு வந்துடும். நல்ல ப்ரௌன் நிறமாக வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். செம்ம டேஸ்டான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு 65 ரெடி. இதேமாரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். எல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு குத்து கருவேப்பிலையும் போட்டு பொரித்து எடுத்துருக்கேன். ஒவ்வொரு உருளைக்கிழங்குலையும் மசாலாலாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான உருளைக்கிழங்கு 65 ரெடி. பொன்னாங்கண்ணி கீரை கூட்டும் உருளைக்கிழங்கு 65யும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.